Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்பான துளாராசி நேயர்களே, இந்த பிரபஞ்சத்துக்கே படியளக்கிற ராசி தான் இந்த துளாராசி. நியாயமாக படியளக்கிற ராசி. யாராலையும் எதுவும் சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசி. இருந்தாலும் அவப்பெயரும் அவச்சொல்லும் உங்களுக்கு இயற்கையில் வரும். அப்படி வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் வாழ்வீங்க, ஆனால் இருக்கும். ஆனால் இது வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் போராடுவீங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக எல்லோரும் உங்களை தவறாக தான் பேசுவார்கள். ஏனென்றால் நீங்களே சொல்லுவீங்க, நான் ஏன் பிறந்தேன், என்னால் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே, இல்லை நான் பிறரால் பாதிக்கப்படுறேனே, எல்லோரும் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நியதியை பிறருக்கு சொல்வது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்களே கேட்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அதே ராசிக்கு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய ரிஷபராசி 8வது ராசியாக இருந்து உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அதில் செவ்வாவின் சாரத்திலும் ராகுவின் சாரத்திலும் குரு பகவான் சாரத்திலும் அந்த வீட்டதிபதி பயணிக்கும்பொழுது உங்களுக்கு நீங்களே நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை கேட்காத உங்களால் இருக்க முடியாது. உங்களுடைய எல்லா பொருளும் இருந்தாலும் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. உங்களுக்கு துணையாக இருப்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. அதை பூர்வ புண்ணியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அங்கே போய் நியாயமோ தர்மத்தையோ பேசக்கூடாது. கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் மாற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் மாற மாட்டீங்க. தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இழக்க மாட்டீங்க. இதுதான் வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் சொல்கின்ற அத்தனை நல்ல சொற்களையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்றது போல் அவர்கள் புரிந்து கொள்ளாதனால் அவர்கள் செய்வது எல்லாமே குற்றமாகவும் தோணும், குறையாக தோணும். அதை நிறைவுபடுத்துவது எப்படின்னு நீங்கள் யோசித்து உங்களையே பல பேர் கேட்பாங்க, அவன் என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் என்ன இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏதாவது வார்த்தைகளை விசிறி விடுவாங்களே தவிர, நல்ல பையன் ஒரு நேரத்தில் இருந்தால் இப்போ இப்படி இருக்கான், அது நல்ல பொண்ணு, அது எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான், அது ஏன் தான் இப்படி நடந்துக்குதே தெரியலன்னு தான் இந்த 2025 நீங்கள் பேர் வாங்குவீங்களே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் சனி செவ்வாவுடைய வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகங்கள் இப்பொழுது இல்லை. அது ராகுவோடு சேர்ந்து பார்ப்பதாலும் உங்களுடைய 11ஆம் இடத்தில் பாதக ஸ்தானத்தில் கேது போவதனாலும் ஒரே ஒரு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த குழி தரும் என்பது போல ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். நீங்கள் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வழிபட்டாலும் தவறில்லை. இருந்தாலும் வாசலை கூட்டி கோலமிடுங்கள். மாலை பொழுதிலும் காலை பொழுதிலும் உங்களுடைய தலைவாசலை கூட்டுங்கள். அங்கே நல்ல விளக்கு ஏற்றி வைங்க. வாசப்படியில் தோரணங்களை கட்டி விடுங்க. நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது. உங்களுடைய பூஜை அறையில் நல்ல அழகாக ஒரு கப்பில் தண்ணியை மொண்டு இல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை மொண்டு வச்சிங்க. நல்லா ஒரு ஸ்பூனு எண்ணெயை விடுங்க. அந்த எண்ணெய்க்கும் அந்த தண்ணிக்கும் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இலையை எடுங்க, இலையை துவாரம் விட்டு ஒரு திரி அதுக்குள்ளே விட்டு அந்த திரியில் கீழப்படுறது மாதிரி வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த கார்த்திகை மாத தீபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தண்ணியில் தீபம் ஏற்றுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற வரையும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றினா எவ்வளோ ஊற்றணும், ஆனால் இந்த தண்ணியின் மூலமாக தீபம் ஏற்றும்போது உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள் வரும். ஏனென்றால் சுக்கிர பகவானுக்கு நீர்தான் உகந்தது. அந்த சுக்கிர பகவானுடைய அங்கே மூல திரிகோணத்தில் அமரக்கூடிய இடத்தில் நீங்கள் பிறந்திருப்பதனால் உங்களுக்கு நியாயம் ஒன்று தான் தெரியும், நடிக்க தெரியாது. பேசுகின்ற வார்த்தையெல்லாம் மற்றவங்க நடித்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் உங்களை மன வேதனையும் மன அமைதியற்ற நிலையும் எடுத்து செல்வார்கள். அவர்களை திரும்பி பார்க்காதீர்கள், உங்களை மட்டும் திரும்பி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்க மகா பெரும் ஆற்றல். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை மிக துல்லியமாக மிக சிறப்பாக
பலரும் போற்றும் அளவுக்கு செய்வீங்க. வேலை இல்லாத வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க செவரு கூட எப்படி இருக்குன்ற சந்தேக கண்ணோட்டத்தோட உங்களோட மனநிலையானது வேதனைக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட கிரக நிலையின் கதிர் இயக்கங்கள் தான் அந்த ராசியில் வந்து விடும். ஏனென்றால் முதல் 6 ராசி ஒரு பகுதியாகவும் மறு 6 ராசி ஒரு மறுபகுதியாகவும் இதை அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுவது போல் சிவமாகவும் சக்தியாகவும் மாறுவதற்கு இது தலையாய ராசியாக இருக்கிறது. அது தலையாக இருப்பதனால் உங்களுடைய தலையில் பிரச்சனை உண்டு. கவலையாக இருக்கலாம், இல்லை தூக்கமின்மையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் செயல்பட முடியாமல் தவிப்பதாக இருக்கலாம். ஆகையினால் நீங்கள் துளாராசி நேயர்களே 2025 உங்களுடைய உடல் மீதும் உங்கள் உள்ளத்தின் மீதும் கவனம் வைத்து இல்லறத்தை சிறப்பாக நடத்துங்கள். தண்ணீரில் நீங்கள் விளக்கேற்றுங்க, அது உங்களை நல்லா பாதுகாக்கும். நல்ல இலை, வட்டமான இலையை எடுத்து அதில் நடுவில் ஓட்டையிட்டு அதில் திரிய வச்சிங்க. ஒரு முக்கால்வாசி தண்ணி வச்சாலும் சரி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அந்த ஒரு எண்ணெய் அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையோட தத்துவத்தை அது சொல்லும். அந்த தத்துவத்தின்படி நீங்கள் வாழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த 2025 உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டி உங்களை அழைத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. Taste the Daily. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.